ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிவா மனசில் சுவாமி எஸ்எம்எஸ் சேனல். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வேளை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா தூங்கும்போது சாமி வந்து கண்ணை கொட்டிடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாள் நாங்கள் சொல்லுவோம் அது எங்கள் கடம். ஏன்னா கடமைன்னு வந்துட்டா நாங்கள் வேலைக்காரங்க மாதிரி, ஐயோ அது வேலைன்னு வந்துட்டா வேலைக்கார மாதிரி தான். சரி ஓகே, வளன்னு பேசாமல் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். சாமி திட்டுற மாதிரி ஆடியன்ஸும் யாராவது திட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ எதை பற்றின்னு சொல்ல மாட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சொல்லுவேன் இந்த வீடியோ எதை பற்றி. ஐயோ எதை பற்றிங்கிறத மறந்து போச்சு. இப்போவே கண்ணை கட்டுது. இல்லை ஞாபகம் வந்துடுச்சு. ஒசூர் டு மகாபலிபுரம் பை ரோடு தான் இந்த வீடியோ. சரி, இனியும் காலம் தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போமா. என்னடா பொசுக்குன்னு மகாபலிபுரம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம். நம்ம ராக்கி பாய் இருக்கார் இல்லையா, தூஃபான் அந்த கேஜிஎஃப் ராக்கி பாய் இல்லை, நம்ம மீனாட்சியுடைய தம்பி ராக்கி பாய் அலைஸ் ராகேஷ் அவருடைய கல்யாணம் சென்னையில் நடக்குது. அதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். அதுக்கே மகாபலிபுரம் அப்படின்னு கேட்குறீங்களா? வந்ததும் வந்துட்டோம் சென்னை வரைக்கும், அப்படியே மகாபலிபுரமும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு. கல்யாண வீட்டுக்காரங்க கூட சனிக்கிழமை நைட்டு தான் கிளம்புறாங்க. ஆனால் நாங்கள் சனிக்கிழமை காலையிலே கிளம்பிட்டோம்னா பாருங்களேன். யாரெல்லாம் போயிருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் எங்கள் ஃபேமிலியும் அருண் ஃபேமிலியும் தான். வழக்கம் போலவே வீட்டிலேயே பால் டீன்னு எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். டிஃபன் மட்டும் தான் ரெடி பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு நாள் முன்னாடியே இவங்கெல்லாம் மெகந்தி சர்க்கஸா இல்லை மெகந்தி போட்டுட்டு இருந்தாங்க. நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். வெல் செட். அதனால தான் நான் நிறுத்திட்டு அருண் கிட்ட வண்டி ஓட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப நேரம் நான் ஓட்டிட்டு இருந்தேன்னா சரி அருணும் கொஞ்சம் நேரம் ஓட்டட்டுமே அப்படிங்கிறக்காக. பார்த்தீங்களா நம்ம செல்ஃபி வீடியோ வித் சௌமி அண்ட் கேங். ஒரு விதத்தில் பார்த்தா அருண் நமக்கு சிசிய பிள்ளை. அதாவது அருணுக்கு கார் ஓட்டி சொல்லி கொடுத்த குருக்களில் நானும் ஒருவன். ஸோ நம்ம சிசிய பிள்ளை எப்படி கார் ஓட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் ஒரு கார் ஓட்ட சொல்லியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது கிடையாது, ரொம்ப டயர்டாயிருச்சு. சரி அவர் கொஞ்சம் நேரம் ஓட்டட்டுமே அப்படிங்கிறக்காக. பார்த்தீங்களா மொட்டையை மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருப்பேன். அதில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா வளவளன்னு நீயே பேசிகிட்டு இருக்க, எங்கள் தலைவி சௌமியும் பேச சொல்கிறா அப்படின்னு சௌமியின் ரசிகர்கள் கேட்டுக்கொள்கிறது. என் காதில் கேட்கிறது. இதோ உங்களுக்காக சௌமியின் குரலில். வழக்கமாக நம்ம எப்பயுமே டோலில் நிறுத்தி தான் டீ குடிப்போம். ஆனால் இந்த வாட்டி முன்னாடியே நிறுத்தி டீ குடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு போகிறதுனால ஏன் நம்ம போய் தேவையில்லாமல் அங்கே நின்றுட்டுருக்கணும் அப்படிங்கிறனால ஒரு டீ கடைக்கு பக்கத்தில் நின்று வடை வாங்கி சாப்பிட்ருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஆபத்தான பயணம்னு சொல்லியிருந்தீங்களே, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏமா உங்களையெல்லாம் கிளப்பி காரில் கூட்டிகிட்டு போகிறதே ஒரு ஆபத்தான பயணம் இல்லையா? அதைத்தான் நான் தமிழில் சொல்லியிருக்கேன். அடப்பாவி, சாக்க குறை கண்டினியூ பண்ணு. நாங்கள் மெஹந்தி போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம பசங்களும் மெஹந்தி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகிறோம். நம்ம காஞ்சிபுரத்தில் காமாட்சியை போய் பார்த்துட்டு, காமாட்சின்னு நம்ம ஃப்ரெண்டு கிடையாதுங்க, காமாட்சியை தான் சொன்னேன், பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. காஞ்சிபுரத்தில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு காமாட்சியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ராஜகணபதி ஹோட்டலுக்கு போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருந்த. வழக்கமாக என்ன ஆர்டர் பண்ணுவோம்னா தோசை ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு வந்துட்டு பூரி. நாங்கள் 3 பேருமே பூரி தான் சாப்பிட்டோம். ஜெகதீஷ் மட்டும் பிளைன் தோசை ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே கீர்த்தி பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டாங்க. அதையே ஏமா பூரிக்கு அப்புறம் லெமன் டீ சாப்பிட்டுமே அது சொல்லாமல் விட்டுட்டியே. சரி பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரங்க கிட்ட எப்படிங்க கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க ஆட்டோலாம் போக முடியும், காரில் போக முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேறு இடத்துல போய் விசாரித்தோம். அங்கே விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது கொடுமை அதெல்லாமே இல்லை, ரொம்ப பக்கத்துலேயே கோயில். அப்புறம் இன்னொரு டைலாக் வேறு விட்டாங்க, 10:30க்கு அப்புறம் கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஸோ நீங்கள் சீக்கிரமாக வாங்க ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஆக்சுவலாக நம்ம மேற்கு பார்த்த வாசல் இருக்கும்ல, அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் தான் நடந்து வந்திருக்கோம், அது அங்கேயே கோயில் இருக்குது. அங்கே பூக்கடை இருக்குது. பூக்கடையிலேயே எதுக்கு விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா பூக்கடைக்கார அக்காவும் சொன்னாங்க 10:30க்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா வழக்கமாக 12:30க்கு தானடா 12 o'clock தானடா க்ளோஸ் பண்ணுவீங்க, ஏன்னா 10:30க்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒரு பூஜை நடக்கிறதுனால 10:30க்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, அதனால நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்திங்க வருவாங்க, நாங்கள் அவங்களுக்கு வெயிட் பண்ணாமல் உள்ளே போயிட்டோம். ஏன் அவங்க சொன்னாங்கன்னா நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் உள்ளே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, டக்குன்னு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே, வெளியே வந்து முடித்தோடனே அப்படியே கோயிலில் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் 2-3 ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. கரெக்டு, அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், பல செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதையும் நம்ம சொல்லணும் இல்லைம்மா, அதையும் சொல்லிவிடுவோம். சொல்லிட்டேன் நானே.
ஆக்சுவலாக அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய பிளான் போட்டோம். இந்த கடைக்கு போகலாமா, அந்த கடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, காஞ்சிபுரம் வந்துட்டு பட்டு எடுக்காமல் எப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேப்பில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை சொல்லணுமே. நான் சௌமி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, பயங்கர சின்சியராக அப்படியே அந்த கோபுரத்தெல்லாம் கவர் பண்ணி. திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு ஆள் சாமி கும்பிட்டுட்டு என்னை பார்க்காம வந்து இடிச்சுட்டு போயிட்டு அப்படியே. அந்த வீடியோ தான் இது. அது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். இதான் ஃபன்னு. அடுத்தது காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு, ஏன் நான் போகிறேன் எல்லா கடையிலுமே பார்க்கிங் இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நடந்து போனோம். பயங்கர வெயில். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சி போனோம். அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிஞர் அண்ணாவோட கடை. எது அறிஞர் அண்ணாவோட கடையா? எவனாவது மொட்டை தலையாக இருந்தால் அவன் தலையில் தபையில் வாசிச்சிடுவீங்க. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். அது அறிஞர் அண்ணா கடை இல்லைம்மா, அறிஞர் அண்ணாவுடைய பேரில் அரசாங்கம் நடத்துகிற அரசாங்கத்துக்கான கடை. இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் பட்டு. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஆரம்ப விலையே 13,000 ரூபாய். 13,000க்கு நம்ம பட்ஜெட்டே இல்லையே, நம்ம சும்மா போய் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. சும்மா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இந்த கடையில் தான் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணினோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்திங்கன்னா 13,000 15,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இங்கே புடவைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடை நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 கலெக்ஷனை மட்டும் பார்த்துட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போன கடை பார்த்திங்கன்னா பாபு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் வச்சுருந்தோம். அப்புறம் பிரகாஷ் போகலான்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். நம்ம லிஸ்ட்லேயே இல்லாதது எம்ஜிஆர் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அடுத்தது எம்ஜிஆர் கடைக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 6,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. 13,000க்கு 6,000 பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேலையை எடுத்து போடுங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கீழே பார்த்துருந்தா 6,000 இல்லை, பட் இங்கே மேலே பார்த்திங்கன்னா 500லேருந்து இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த சேரீயில் சாஃப்ட் சில்க் சேரீலாம் வந்து பார்த்திங்கன்னா 1,200 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 1,800 அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு 2 சேலை எடுத்தோம், ஜெகதீஷ் 2 சேலை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சோடனே அங்கே ஒரு காஃபி கொடுத்தாங்க. காஃபி எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் காஃபிக்கு 4,500 பில்லு கட்ட வேண்டியதாக போயிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் மனசு வலிக்குது. அடுத்ததாக போக வேண்டிய கடை பிரகாஷ்ன்னு நினச்சோம். ஆக்சுவலாக பிரகாஷ் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் பிரகாஷ் கடைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போனோம். சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அதனால் ஆளுக்கு நான் ஒரு மினி மீல்ஸ் ஒன்று வாங்கினேன். பசங்களுக்கு வந்துட்டு பரோட்டா வாங்குச்சு, அப்புறம் கர்ட் ரைஸ், அப்புறம் புலாவ். இது மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் அம்மு சொல்லிட்டாங்க, வண்டி எங்கேயுமே நிற்காது, டேரெக்டாக இந்த மகாபலிபுரத்தில் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லாமல் வேற எங்கேயாவது சாரி கடைக்கு பார்த்து வண்டி நிறுத்த சொல்லிட்டீங்கன்னா. நம்மளும் கிட்டத்தட்ட மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டோம். நம்ம ரூம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் புக் பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா கடல் தெரியும், அந்த ப்ளூ கலரில் தெரியுது. கடலுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறனால ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறமா கால் பண்ணி கேட்டோம், எங்கே உங்கள் ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க வந்துட்டு, சார் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நம்ம கூகுள் மேப்பை வச்சு தான் நம்ம வந்தோம். ஆனால் அது வழக்கம் போல் நம்ம வந்து சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. இது வந்து ஜெகதீஷ் அவங்க இருந்த அப்படியே உள்ளே போனோன்னு அப்படியே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ரூமு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பெருசாக இருந்துச்சு. அவங்க ரூமோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக டிசைனில் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. புஜியும் வந்துட்டு இந்த பெட்டில் தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம ரூமு, பார்த்துக்கோங்க. அந்த ரூம் புக் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணோம், பட் அந்த ரூமில் கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளும் வெளியூரில் போகிறோம், நம்ம கார் ஏன் வெளியே பார்க் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அந்த ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரூமை புக் பண்ணோம். இந்த ரூமில் கார் பார்க்கிங் இருந்தது. நம்ம இந்த ரூம் புக் பண்ண ஹோட்டலில் கார் பார்க்கிங் இருந்தது. ரூம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சுமார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்து நாங்கள் மகாபலிபுரத்தில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் போடுறோம். அந்த வீடியோக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோக்கும் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. அப்படின்னு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் என் மனையாளும். ஓகே, டாட்டா, பை பாய்.